ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. நடிகர் விஜயோட எல்லா படங்கள்லயுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பேக் மெயினாக வந்து தாறுமாறாக வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவரையிலுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துகிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து கோட் படத்துல இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு படத்துலையும் இன்ட்ரோல் பேக் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு அப்டேட் இப்போ வந்து வெளியிருந்திருக்கு. அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இப்போ போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோவை கண்டினியூவாக பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பேக் வந்து பீஸ்ட் படத்தில் மட்டும்தான் ஒழுங்காக கொடுக்கல. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்துலையும் இருக்கட்டும், அதே மாதிரி வாரிசு படத்துலையும் இருக்கட்டும், அதே மாதிரி லியோ படத்துலையும் பார்த்தீங்கன்னா தாறுமாறான இன்ட்ரோல் பேக் கொடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படங்கள்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரோல் பேக் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பார்க்க வருவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலோடய போயிடுவாங்க. அதனால தான் நம்ம தளபதியோட எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பேக் மெயினாக வந்து ஸோ தாறுமாறாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவரையிலுமே இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நடிகர் விஜய் வந்து கோட் அப்படின்ற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா தளபதியோட அந்த ஒரு கேரியர்ல எல்லாமே தமிழ் சினிமாவுக்கு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு இன்ட்ரோல் பிளாக்கா வந்து அமைய போகுது அப்படின்ற மாதிரி இப்ப நியூஸ் வெளியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் சிஜி அந்த ஒரு ஒர்க் மூலமா விஎஃப்எக்ஸ் ஒர்க் மூலமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. இது பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில என்ன தோணுதுன்னா பாத்தீங்கன்னா இது கோட் படத்துல வந்து டபுள் ஆக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விஜயும் பாத்தீங்கன்னா ஒன்னா வரப்ப அந்த ஒரு இன்ட்ரோல் பேக் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா தாறுமாறான ஒரு தளபதியோட ஒரு பிலிமா இருக்க போகுது. வெங்கட் பிரபுவோட அந்த ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இது வந்து மிக முக்கியமான ஒரு கெரியர்ல படம் வரும். ஸோ நம்மளும் வெயிட் பண்ணலாம். தளபதியோட எல்லா படங்களையும் பாத்தீங்கன்னா இன்ட்ரோல் சீன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி வெளியேறும். அதே மாதிரி தான் இப்ப கோட் படத்துலயும் வெளியே இருக்கு. ஸோ இது மத்தியில பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் வேற இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்மளும் பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றத டைரக்டர் வெங்கட் பிரபு எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்காரு அப்படின்றது தெரியல. ஏன்னா ரெண்டு தளபதியை உள்ளுக்கு வச்சிருக்காரு. அதே மாதிரியே எந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க் போடுறாங்களோ அந்த அளவுக்கு தான் படம் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து டைம் டிராவல் படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்றது வந்துருச்சு. இது வந்து ஒரு டைம் ட்ராவலை பற்றி தான் இந்த ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம் எந்த மாதிரி கொடுக்குறாருன்றது. இப்போ நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம வந்து இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது போன்ற தளபதி பற்றின புதிய அப்படின்னா அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.